இந்தியாவோட வடக்கு பகுதிகளில் பிரபலமான ஒரு உணவுல லிட்டி சோகாவும் ஒண்ணு. கத்திரிக்காயை நெருப்புல சுட்டு உப்பு கடலைய அம்மியில அரைச்சு நம்ம கைப்பட செஞ்சிருந்தோம். கத்திரிக்காய் கடையில தான் சோக்கான்னு சொல்லுவாங்க. சோக்கா செய்யறதுக்காக 2 பெரிய பெரிய கத்திரிக்காயா கழுவி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட கத்திரிக்காயா இந்த மாதிரி பிளந்து பூண்டை திணிச்சு விட்டுறலாம். இப்ப கத்திரிக்காய் மேல எண்ணெயை தடவி நெருப்புல சுட ஆரம்பிச்சிடலாம். கால் கிலோ உப்பு கடலையோட மேல் தொழும்ப பிரிச்சு எடுத்துட்டு சுத்தமா புடைச்சு எடுத்துட்டு அம்மியில வச்சு அரைக்க ஆரம்பிச்சிருவோம். உப்பு கடலையை அரைக்கும் போதே கூட கொஞ்சம் சீரகத்தையும் சேர்த்துக்கிட்டாச்சு. கத்திரிக்காயை இந்த அளவுக்கு சுட்டு எடுத்துக்கிட்டாலே போதுமானது. இதே போல 2 தக்காளியவும் ஒரு பச்சை மிளகாயவும் சுட்டு எடுத்துக்க போறோம். அடுத்து 1/4 கிலோ கோதுமை மாவுல தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊத்தி நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். கால் தேக்கரண்டி ஓமம் கூடவே கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து மாவை கட்டிய பிசைய ஆரம்பிச்சிடலாம். மாவை இந்த பதத்துக்கு பிசைஞ்சிட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இப்ப அரைச்சு வச்சிருந்த உப்பு கடலை மாவோட 50 கிராம் நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துப்போம். அடுத்து பொடி பொடியா நறுக்கின இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 4 பூண்டு, அரை தேக்கரண்டி சீரகம், அரை தேக்கரண்டி கருஞ்சீரகம், அரை எலுமிச்சப்பழ சாறு, 1 தேக்கரண்டி மிளகாய் ஊறுகாய் இல்லைன்னா மாங்காய் ஊறுகாய், 2 தேக்கரண்டி நல்லெண்ணெய். இப்ப கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சேர்த்து நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். 20 நிமிஷம் மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்ப தேய்க்கிறதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்துக்கலாம். இப்ப மாவு உருண்டைய வேகறதுக்கு தகுந்த மாதிரி மெல்லிசா தேய்ச்சிக்கிட்டு தயார் பண்ணி வச்சிருந்த உப்பு கடலை மசாலாவை மாவோட சேர்த்து உருண்டை பிடிச்சிருவோம். இதே போல எல்லா மாவுலையும் உருண்டையா பிடிச்சு எடுத்துக்கலாம். பிடிச்ச இந்த மாவு உருண்டைகளை நெருப்புல தான் சுடுவாங்க. நாம நெருப்புக்கு பதிலா பணியாரக்கல்ல சுட்டு எடுத்துக்க போறோம். எல்லா பக்கமும் சமமா வேகிறதுக்காக கொஞ்சம் எண்ணெயை விட்டு திருப்பி விட்டுறலாம். இந்த அளவுக்கு நிறம் மாற வரைக்கும் சுட்டு எடுத்துக்கலாம். இதுதான் சரியான பதம். இப்ப நம்ம சுட்டு எடுத்துக்கிட்ட இந்த மாவு உருண்டைகளை லிட்டின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம சுட்டு வச்சிருந்த காய் மேல இருக்க கருகுன தொழும்பு எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துடலாம். எல்லா காய் மேல இருக்க தொழும்பையும் உரிச்சிட்டு கொஞ்சம் உப்பை சேர்த்து கடைய ஆரம்பிச்சிடலாம்.
நல்லா கடைஞ்ச பிறகு கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாயை சேர்த்து கலக்கி எடுத்துக்கலாம். இப்ப லிட்டி சோகா சாப்பிட தயாராயிடுச்சு. சப்பாத்தியே சாப்பிட்டு சலிச்சு போனவங்களுக்கு கொழுப்பு சத்து இல்லாத ஒரு சுவையான உணவு இது.